திடீர்னு உங்க பக்கத்துல உங்க நிலைமையில இருக்கிற ஒரு ஆளு, உங்களை கர்த்தர் எதுல இருந்து வெடிவிச்சாரோ அந்த நிலைமையில இருக்கிற ஒரு ஆளை பக்கத்துல வந்து பஸ்ல என்ன செய்வாரு? அவர்கிட்ட போய் உங்களுக்கு ஞானஸ்நானத்தினை பத்தி தெரியுமா? டாக்டரின் பேசக்கூடாது, தியாலஜி அவன்கிட்ட சொல்ல வேண்டியது சிம்பிள் மெசேஜ். என்ன மெசேஜ்னா, சார் உங்களை போலவே நானும் கடன்ல இருந்தேன். புழுவ கூடாது, உண்மையை தான் சொல்றேன். அது முக்கியம், புழுக சொல்லல, உண்மையா. ஆண்டவர், சார் உங்களை போலவே நானும் கடன்ல இருந்தேம்மா. அப்படியா? அப்புறம் இயேசு சாமி விடுவிச்சாரு. அது வெறும் வார்த்தை மாதிரி, சாட்சி மாதிரி தெரியும், உள்ள போடுற கொக்கி அது. எனக்கு உங்களை போல வேத வசனம் எதுவும் தெரியாது பாத்தீங்களா, ஆதாரமா அப்படி காமிச்சு உங்களுக்கு அதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. சிம்பிள் காஸ்பல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிம்பிளா இருங்க, யதார்த்தமா இருங்க, பேதைய போல இருங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, அறிவு பெருக 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 ஓவரா பெருகுச்சுனாலே ஆவியானவருடைய கிரிய டம்மு டம்முன்னு குறைஞ்சுக்கிட்டே லூசு மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் அதுக்கு பைபிள் படிக்க அப்பெல்லாம் சொல்றேன், 4-10 பைபிள்லயே தான் உட்கார்ந்து இருக்கிறாள். நான் என்ன சொல்றேன், யதார்த்தமா இருங்க, யதார்த்தமா இருங்க, குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது குழந்தை மாதிரி